தளபதியோட ஃப்ரெண்ட்ஸா யார் யார் எந்தெந்த ஸ்டார்ஸ் இருப்பாங்கன்ற ஒரு ஆசனை. மகேஷ் பாபு சார், மம்முட்டி சார், ஷாருக் சார். ஸோ கைஸ், வீடியோ கிளிப் பார்த்துருப்பீங்க. ரீசெண்டாக நடந்த ஒரு அவார்ட் ஃபங்க்ஷனில் நெல்சன் அவர்கள் பார்த்தோம்னா தளபதி 69 பற்றி சில விஷயங்களை பேசியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் தளபதி கூட படம் பண்ணுறதுக்கும் ஆர்வமாக இருக்குது அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருக்காரு. இதில் ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா தளபதி 69 வந்து நீங்கள் டைரக்ட் பண்ண போகிறதா நியூஸ் போயிட்டுருக்கு, அது உண்மை அப்படின்னு கேட்டதுக்கு, இல்லை எனக்கு தளபதி கூட படம் பண்ணணும்னு ஆசை தான், தளபதி 69 கூட பண்ணலாம் அப்படின்னு ஆசையாக தான் இருக்குது, ஆனால் அது பார்த்தோம்னா நான் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. தளபதி 69 டைரக்ட் பண்ண போகிற டைரக்டருக்கு வாழ்த்துகள் சொல்லியிருக்காரு. ஸோ அதுலேருந்தே தெரிஞ்சு போச்சு இவர் பார்த்தோம்னா 69 பண்ணல அப்படின்னு. ஆனால் அதுக்கப்புறமா தளபதி வச்சு ஒரு படம் பண்ணணும் அப்படிங்கிறது இவரோட ரொம்ப நாள் ஆசை. பீஸ்ட்டுக்கு அப்புறமா பார்த்தோம்னா தளபதி வச்சு ஒரு படம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பார், நிறைய இன்டர்வியூஸில் சொல்லி நம்ம கேட்டிருப்போம். ஸோ அது பார்த்தோம்னா இன்கேஸ் தளபதி வச்சு நீங்கள் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா யாரை காஸ்ட் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, இந்த ஜெயிலர் மாதிரி மல்டி ஸ்டார்ஸை வச்சு பண்ணணும் அப்படின்னா தளபதி கூட யாரை வச்சு பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு பார்த்தோம்னா தெலுங்கில் பார்த்தோம்னா மகேஷ் பாபு சாரை உள்ளே கொண்டு வர போகிறதாகவும், கேரளாவில் பார்த்தோம்னா மம்முட்டி அவர்களையும், அதுக்கப்புறமா பாலிவுட்டில் பார்த்தோம்னா ஷாருக் கான் அவர்களையும் வச்சு பார்த்தோம்னா தளபதி கூட படம் பண்ணணும் அப்படின்னு ஆசைன்னு சொல்லியிருக்காரு. அவரோட ட்ரீம் ப்ராஜெக்ட் மாதிரி பார்த்தோம்னா அதை பற்றி பேசியிருக்காரு. ஆனால் இப்போதைக்கு பார்த்தோம்னா தளபதி 69 ட்ராப் ஆகிறாரு, சினிமாவில் நடிக்க போகிறது இல்லை அப்படிங்கிறது தளபதியே சொல்லிட்டாரு. மேபி ஃபியூச்சரில் மாறிச்சு அப்படின்னா இவங்கெல்லாம் வரக்கு ஹைலி சான்சஸ் இருக்குது. ஸோ அதை அப்போ பார்த்துக்கலாம். பட் இப்போ நெல்சன் அவர்கள் பார்த்தோம்னா தளபதி வச்சு பண்ணால் இந்த மாதிரியான ஒரு காம்போல பண்ணுவேன் அப்படின்றத சொல்லியிருக்காரு. இதை பார்த்தோம்னா ஏற்கனவே அட்லி வந்து சொல்லிட்டு இருந்தாரு. ஸோ தளபதி 69 அவர் தான் பண்ண போகிறாரு அப்படிங்கிற மாதிரியும் ஒரு டாக் போயிட்டு இருக்கு. அதில் பார்த்தோம்னா தளபதி ஷாருக் கான் 2 பேரும் வச்சு பண்ண போகிறத ஒரு கதை எழுதிட்டு இருக்கேன், கூடிய சீக்கிரமாக நடக்கும் அப்படின்னு நம்பர் அப்படின்னாலும் சொல்லிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறமா எந்த ஒரு இன்டர்வியூஸிலும் அவரை பார்க்க முடியல. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ தளபதி 69 பார்த்தோம்னா கார்த்திக் சுப்பராஜும் கிடையாது, வெற்றிமாறன் அவர்களும் கிடையாது. இப்போ பார்த்தோம்னா நெல்சன் நேம் லைட் அடிப்படிச்சு, அவரோட நேமும் இப்போ இதில் இல்லாமல் போயிடுச்சு. ஸோ அடுத்தது யார் வர போகிறாங்க அப்படிங்கிறது தெரியல, வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ நம்மளோட கெஸ்ஸிங் பார்த்தோம்னா ஹெச்நாத் அவர்கள் தான். ஸோ அவரும் பார்த்தோம்னா ஏதோ இன்டர்வியூவில் அதை பற்றி ஷேர் பண்ணால் தெரிஞ்சிடும், வெயிட் பண்ணுவோம். ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியனை மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் புதுசாக தளபதி ஃபேன்ஸ் யாராவது நம்ம சேனலை பார்த்துட்டு இருந்தால் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எனி டைம் நம்ம தளபதி பற்றின அப்டேட்ஸ் அண்ட் பாலிடிக்ஸ் நியூஸ் நம்ம சேனலில் தொடர்ந்து வரும்.